குருஜி டிவி ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இது 2027 கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும். பொதுவாகவே சனி பயிற்சினா ஒரு பயம் இருக்கும், குருப்பெயர்ச்சினா ஒரு சந்தோஷம் வரும். சனி பயிற்சினா நமக்கு எங்கே 7 சனி வந்துடுதோ, அஷ்டம சனி வந்துடுதோ. ஏன்னா பொதுவாகவே சனி கெடுக்கிற கிரகம், குரு கொடுக்கிற கிரகம். இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு பாடம், பேசிக். எல்லாருக்கும் சனி கெடுக்கிறதும் இல்லை, குரு கொடுக்கறதும் இல்லை. அப்போ அந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய பொதுவான எண்ணம் குருப்பெயர்ச்சியில் ஒரு நல்ல இடத்துல வந்துடாதா? ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் குரு பகவான் வரும்போது உண்மையிலே கொஞ்சம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக குருப்பெயர்ச்சியில் ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு நல்ல இடத்துல குரு பலம்ன்றதே இதுதான். குருபலம் வந்தால் கல்யாணம் ஆகுமே. ஒரு இளைய பருவத்தினர் இருக்கும்போது இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் 5 இடங்களில் வந்தால் அது குருபலம். அந்த நேரத்தில் கல்யாணமும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியானதான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கூடுதலாகவே ஒரு எதிர்பார்ப்பு. ஏதாவது ஸ்பெஷலுங்களா? ஆமாம், ஸ்பெஷல் தான். 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சுற்று வர்றதுக்கு 12லிருந்து 13 வருஷங்களுக்குள்ளே ஆகும். அவருக்கு ஒரு முறை அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைவார். ஏற்கனவே கொடுக்குற கிரகம் கொஞ்சம் உச்சத்தையும் அடைஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாக தான் இருக்கும். இது ஒரு பொதுவாக காமனாகவே உலகம் முழுக்க ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்போது கடகத்தில் உச்சனாக வேற ஆகிறார் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆக யார் யாருக்கு என்னென்ன பலன்களை இவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல குருப்பெயர்ச்சியை பற்றி எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணிதம் தான் உண்மையான பஞ்சாங்கம்ன்றது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏகப்பட்ட தடவைகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வரைக்கும் 26லேருந்து இந்த குரு பயிற்சி நடக்குது. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அதிசார குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். ஒரு 3 மாதம் உச்சத்தில் இருப்பார். அதற்கப்புறம் அடுத்த வீடான சிம்ம வீட்டிற்கு ஒரு 3 மாதம் போவார். திரும்பியும் வந்துடுவார். திரும்பி வந்ததிலிருந்து உச்ச நிலைமைகளிலேயே இருப்பார். அதிசார குரு பயிற்சி தான் என்றாலும் கூட அவர் உச்சனாகவும் அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பது தான் உண்மை. ஆக இந்த 5 ராசிகள் யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு உச்சம் என்கின்ற 5ஆம் இடத்துல அற்புத அமைப்பில் ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது ஒரு பெரிய யோகம். இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு போகும். 7 சனியில் பயங்கர கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் போகும். அதற்கப்புறம் 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கள், கடந்த ஒரு வருடம் 2 வருடமாக நல்லா இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆறுதலான பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருவார். ஆக இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இந்த 5 ராசிகர்களுக்கு அவள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்தவர் வலுவாக இருப்பார். ஜென்மகுரு வாலி அப்படி இப்படின்ற அந்த பாட்டு ஜென்மகுரு கெடுதல் பண்ணோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருவார். கடகராசிக்கு 10 ஜென்மகுருவாக வரப்போகின்றவர், ராசியிலேயே உச்சத்தை அடையப் போகின்றவர் உங்களுடைய பாக்கியாதிபதி என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் அந்த ஜென்மகர்லாம் நம்ப வேண்டாம். ஆக உலகத்தார் எல்லாருக்கும் ஒரு நிலையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சம் என்கின்ற கூடுதலான நல்ல நிலையில் வருவது, அதைவிட மேலாக மிகப்பெரிய நல்ல மாண்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு 5 ராசிகளுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவர் வருவதாலும், இன்னொன்னே நான் சொல்லிடுவேன். உச்ச குரு சனியை பார்க்க போகிறார். சனிக்கு தானே உச்சனுடைய வீடு. இதெல்லாம் ஜோதிட வார்த்தைகள். எத்தனை பேர் அது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். இப்போது மீன வீட்டில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பார்க்க போகிறார். அவருடைய பயிற்சி வரைக்குமே அதை அவர் பார்ப்பார். 2வது இன்னும் ஒன்று நடக்குது. கேள யோகம் என்கின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். அந்த ராகுகேது பயிற்சி நடக்கும்போது உச்சகுருவோடு வேற கேது போய் சேருவார். இந்த கேது சேர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள யோகம் என்கின்ற மிகப்பெரிய யோகம். கேள யோகம்னா பணங்காசு வரக்கூடிய நல்ல யோகம். இந்த 2, 5, 7, 9ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு சொன்னேன் இல்லையா? இவர்களில் கேள யோகம் பெரிய அளவில் நல்ல விதமாகவே வேலை செய்யும். குருவும் கேதுவும் இணையும் பொழுது இது எப்போது ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதுவும் ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். உச்சகுருவோடு கேது சேரப்போகின்றதால், கடகத்தில் சேரப்போகின்ற காரணத்தினால்
பணம் வரக்கூடியவர்களுக்கு கூடுதலாக பணம் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து சனியவும் பார்ப்பார், குரு ராகுவையும் பார்ப்பார். 2 மாபெரும் கெடுதலை தரக்கூடிய தீய பாவ கிரகங்களை குரு பார்ப்பது அவர்களை அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதுங்க. நிறைவான ஒரு நல்ல அமைப்பு. இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, பணவரவு இல்லாதவர்களுக்கு, தொழில் நல்லா இல்லாதவர்களுக்கு, வேலை நல்லா இல்லாதவர்களுக்கு, குடும்பத்தில் அமைதி அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, சம்பாதிக்கவே முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு ஆறுதலான நல்ல மாற்றத்தை, பொருள் வரவை, இது இருக்கிறத, வேலை நல்லா இருக்கிறத, தொழில் நல்லா இருக்கிறத, வியாபாரம் நல்லா இருக்கிறத, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய தன்மையான அவரவர் வயதிற்கேற்ற வகையில் ஒரு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இப்போதைய குரு பயிற்சி கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கத்தான் அமையத்தான் செய்கிறது இந்த குரு பயிற்சி. அடுத்து 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முன்னேற்றங்கள் இப்போது வரப்போகுது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது லாபஸ்தானத்தில் வர்றார். மிக அற்புதமான நல்ல மாற்றம். ஏற்கனவே 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இப்போது குரு பகவான் பார்ப்பதும் மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு என்ன சக்ஸஸ் வரப்போது, அவ்வளோதான். எதில் சக்ஸஸுங்க? அவங்க வயதுக்கேற்றார் போல் சக்ஸஸ். சின்ன பசங்களுக்கு, பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய, இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளியில், ஸ்கூலில் வெற்றி, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜில் வெற்றி, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா காதலில் வெற்றி, தொழிலில் வெற்றி, வேலையில் வெற்றி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி, இன்னும் கொஞ்சம் 50 வயசு 60 வயசு தாண்டினவங்க எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் இருந்ததில்லை. உண்மையிலே 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடியது. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிர்ப்பு இல்லாத நிலைமையை குறிக்கக்கூடிய அளவில் இந்த இடத்துல வர்றாரு. அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே போன 1 வருஷம் 2 வருஷமாக எதில் தொந்தரவுகளை அதிகம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, உடம்பு சரியில்லைங்க, கடனுக்கு கட்ட முடியலைங்க, 3-4 டியூ நிற்குதுங்க, வாடகை வரமாட்டேங்குதுங்க, அல்லது வாடகையை கொடுக்க முடியலைங்க, தொழில் நல்லா நடக்கலைங்க, புள்ள சரியில்லைங்க, பாப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க, இந்த மாதிரியாக நம்மை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனைகள் அத்தனையும் சரியாக 1 மாதம் 2 மாதத்திலே தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு, குறிப்பாக பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா? தொழில் நல்லா இருக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், வியாபாரத்தில் பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்கும். எதிராக அப்படியே வியாபாரம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அப்படியே விலகக்கூடிய தன்மைகள். ஒரு சின்ன வண்டி மட்டும் வச்சுருக்கிறேன், அந்த டாக்ஸி ஓட்டுறேன், இந்த டாக்ஸி ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், அல்லது ஜெப்டோவில் ஓட்டுறேன், அல்லது இந்த இதில் ஓட்டுறேன், அது ரேபிட்டோவில் ஓட்டுறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைக் டாக்ஸி ஆட்டோ கிட்ட ஓட்டுறக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக வருங்க. அதில் இன்னொன்று வேறு சொல்லணுங்க. டிசம்பர் மாதத்திலிருந்து கேது வேறு 11ஆம் இடத்திற்கு போய் கேள யோகம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதுதான் உண்மை, அதுதான் சரியான உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 100 ரூபாய் சம்பாரித்தவங்களுக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய் சம்பாரித்தவங்களுக்கு 10,000, 10,000த்திற்கு லட்சம், லட்சத்திற்கு கோடி என உங்களுடைய வருமானம் 2 மடங்கு அதிகமாக வரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதிலும் ஒரு சக்ஸஸ் இருக்கும், மனசில் நிம்மதி இருக்கும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், மகன் மகள் பற்றிய கவலைகள் தீரும், நிம்மதி இருக்கும், பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு வருஷத்துக்கு பரவாயில்லப்பா, நான் நல்லா இருக்கிறப்பான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால் குடும்பம், தொழில் போன்றவைகளில் நிம்மதியை தரக்கூடிய ஒரு இனிய நல்ல அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல யோகங்களை தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி.